தனிப்பட்ட பிரச்சனைக்காக ஊதி பெருசாக்க முடியுமா? அது யாரு பெருசாகன்னு எனக்கு தெரியல. ஐயா அவர்கள் சுயம்பு. அவர் இதுவரைக்கும் யாரு சொன்னோம் எல்லாரும் சொல்றதா அவர் கேட்டுக்குவார். ஆனா அவரா சுயமாக சிந்தித்து முடிவெடுக்கக்கூடிய ஒரு தலைவர். கருத்தியல் ரீதியாக இருவருக்கும் ஐயா அவர்களுக்கும் அன்புமணி அவர்களுக்கும் ஏற்பட்ட மோதல் இல்லைல்ல, இது தனிப்பட்ட ரீதியாக ஒரு குடும்ப தகராறு அப்படின்னு தானே வெளியே தெரியப்படுது. அது குடும்ப தகராறா அப்படின்னு சொல்ல முடியாது, காலம் தான் பதில் சொல்லும். இல்ல எல்லாத்துக்குமே ஒரு ஸ்டாப் பண்ணி பதில் சொல்றீங்க. இல்லை, முதல்ல எப்படின்னாங்க, நான் ஒரு எம்எல்ஏ, ஒரு கட்சியோட மாவட்ட செயலாளர். இன்னைக்கு கட்சியினுடைய தலைமை செய்தி தொடர்பாளர். இப்போ கட்சியில் என்ன மருத்துவர் ஐயா அவர்களும் எங்களுடைய நிர்வாக குழுவும் செயற்குழுவும் பொதுக்குழுவும் என்ன சொல்லுகிறதோ அதை மட்டும்தான் நான் என்னால் பேச முடியும். எனக்குன்னு சுயமாக 1000 கருத்துக்கள் இருக்கலாம், 1000 கருத்துக்கள் இருக்கலாம். அந்த 1000 கருத்துக்களையும் இதுக்கு முன்னாடி நான் என்னால் சொல்லலாம். அது என்னுடைய தனிப்பட்ட கருத்துன்னு சொல்லிட்டு நான் ஜகா வாங்கிட்டு போனேன். இப்போ மருத்துவர் ஐயா அவர்களாலே அறிவிக்கப்பட்டிருக்கிற தலைமை செய்தி தொடர்பாளர். நான் ஒரு ஏதாவது ஒன்று சொன்னேன், அஃபிஷியல் ஸ்போக்ஸ்மேன், நான் ஏதாச்சும் ஒன்று சொன்னேன்னா இது கட்சியே சொல்கிற மாதிரி ஒரு ஆயிடும். அதனால அதுக்கு அவர் சார்பாகவே நான் கேட்குறேன். அதாவது இந்த பிரச்சனைகளால இந்த கட்சியை இது பலவீனப்படுத்துறதா ஐயா அவர்கள் உணரலையா? அதை ஐயா ஒன்றும் இல்லைங்க, இது உணர வேண்டியவர் நான் அன்புமணி அவர்கள் தானே. இப்போ இந்த இயக்கத்தை உருவாக்கியவர் மருத்துவர் ஐயா. அவர் ஒன்று சிந்திச்சு இந்த நாட்டுக்காக நாட்டு மக்களுக்காக தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் யாரோ இந்த இயக்கத்துக்கு துரோகம் பண்ணிட்டு போனாங்க. அதையெல்லாம் மருத்துவர் ஐயா அவர் என்ற ஒரு மனிதர், தலைவர், எல்லாத்தையுமே ஈஸியாக கடந்து வந்துட்டார். இவர் மகன் என்ற அடிப்படையிலே அதிகமான உரிமைகளை இவர் வழங்கினார், அதிகமான சுதந்திரத்தை இவர் வழங்கினார், அதிகமான அதிகாரத்தை வழங்கினார். அந்த அதிகாரத்தை வழங்கி நீங்கள் கிராமமாக போங்க, போய் மக்களை சந்திங்க அப்படின்னு சொன்னார். ஐயா இப்போ என்ன நினைக்கிறாருன்னா, நான் சொன்னதை இவர் கேட்கவில்லை, ஆகவே கொஞ்ச நாளைக்கு செயல் தலைவராக செயல்படட்டும், அப்புறமேல இவர் தலைவராக மாறட்டும் சொல்லி ஐயா